ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், சென்னை ஸ்ட்ரீம்ல நம்ம அடுத்ததாக டெஸ்ட் நம்பர் 14க்கான வேல்யூ சொல்லி பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் நம்பர் 14ல ஆஸ் யூசுவல் ஜியோகிராஃபி இருக்குது. ஜியோகிராஃபி கடைசி டெஸ்ட் நம்பர் 25 டெஸ்ட். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோல் டாபிக் முடிஞ்சதுனால அடுத்த ஒரு ரிவிஷன் வரும். ஓகேங்களா? 2D மென்சுரேஷன்ல 2D 3D அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் நம்பர் சீரியஸ் APGP கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர். ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் பார்க்கலாங்களா? நமக்கு வந்து ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கிளைமேட்டிஸ், இயற்கை பேரிடர்கள், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபாடு, காரணங்கள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள், இந்த மாசுபாடு. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கானது தான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 6th-லையும் 7th 8th-லையும் ரொம்ப பேசிக்கா நிலநடுக்க வந்தா என்ன செய்யணும். ஓகேங்களா? அது சும்மா டெக்னிக்கல் வேர்டா தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? அதான் 6th டேம் 3ல யூனிட் நம்பர் 3 அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர், பேரறிவை புரிந்து கொள்ளுதல். அடுத்து புவியின் உள்ளமைப்பு. ஓகேங்களா? அதுல தான் வந்து எர்த்குவேக் எங்க ஆரிஜின் ஆகுது, அந்த ஃபோக்கஸ், எபிசென்டர், இந்த மாதிரி பாயிண்ட் தான் இதுல இருக்கும். சரிங்களா? அடுத்து இடர்கள், என்னென்ன இடர்கள் தான் இருக்கும், மனிதனால் உருவாக்கக்கூடியது, இயற்கையாக உருவாக்கக்கூடிய இடர்கள், இதெல்லாம் இருக்கும். அடுத்து பேரிடர் மேலாண்மை, அதாவது நிலநடுக்கம் வந்தா என்ன செய்யணும், பெரிய வெள்ளம் வந்தா என்ன செய்யணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வரக்கூடிய புதிய இடர்களை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழ்நாட்டுடைய மானுட புவியியல். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. என்விரான்மெண்டல், அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், பருவகால மாற்றம், பசுமை ஆற்றல், இது லாஸ்ட் டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ். அடுத்து யூனிட் நம்பர் 7, அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து நம்ம லீடர்ஸ், ஃபுல் லீடர்ஸ் அங்க பார்த்து முடிச்சிட்டோம். இங்க டிஃபரண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், growth ஆஃப் சத்தியாகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட், அதாவது நம்மளுடைய சத்தியாகிரகம், காந்தியோடைய சத்தியாகிரக இயக்கம் எப்படி ஆரம்பிச்சது, புரட்சிகர இயக்கங்கள் எப்படி வளர்ச்சி பெற்றது, இதெல்லாம் படிக்கணும். கொஞ்சம் 12th இதுக்கு வந்து அதிக கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? அதான் இந்திய விடுதலை போரில் முதலாம் உலக போரின் தாக்கம், 3rd சாப்டர் ரொம்ப முக்கியம். அடுத்து அட்வென்ட் ஆஃப் காந்தி, மாஸ் மொபிலைசேஷன், ஃபர்ஸ்ட் டாபிக் இது சம்பந்தமா இருக்கும். ஓகேங்களா? காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன போராட்டம் ரன் பண்ணார், ஓகே, எல்லா போராட்டம் படிக்கணும். எப்படி மக்களை வந்து எல்லாம் ஒன்று திரட்டினார், இதை பத்தி பார்க்கணும். அடுத்து கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிஷன், ஓகே, வகுப்புவாதம் மற்றும் தேசிய பிரிவினை. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில் நாட்கள் போக போக ஒரு 30s 40s போகும்போது இந்தியாவை 2ஆ பிரிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தனி, அதாவது முஸ்லீம் லீக் வந்து எங்களுக்கு தனியாக முஸ்லீம்கள் தனி நாடு வேணும் அப்படி கோரிக்கை எழுப்ப ஆரம்பிச்சிடும். அது ஏன் எழும்ப ஆரம்பிச்சது, அது காரணம் என்ன, அது எழும்புனது பிரிட்டிஷ்காரங்க அதை எப்படி தான் டேக்கிள் பண்ணாங்க, காங்கிரஸ்குள்ளே அது எப்படி தான் பிரச்சனை வந்தது, இதெல்லாம் பத்தி இருக்கும். ஓகே, லாஸ்ட் பேஸ் ஆஃப் நேஷனலிசம், அதாவது இறுதி கட்டம் 40க்கு அப்புறம் தான் இது பெரிய குரலாக வெடிக்கும். சரிங்களா? அடுத்து 8th எஜுகேஷன் டெவலப்மெண்ட், தொழிலக வளர்ச்சி, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட், இதோட சேர்த்து நான் அடுத்த டெஸ்ட், அதாவது வர டெஸ்ட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். எஸ், மே மாசம் ஜூன் மாசக்கான கரண்ட் அஃபேர்ஸையும் PDF-ஐயும் போன தடவை கொடுத்த மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் தனித்தனியாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.